இது உங்கள் காரைக்குடி ஆல் vlog. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். பெப்பர் கடாய் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கணும், குடமிளகா, 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பையும் மிளகையும் வறுத்தெடுத்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். சோம்பும் மிளகும் வறுபட்டுருச்சு, இதை எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 கியூப் வெண்ணெயும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஒரு தோசைக்கல் போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கிறணும். இங்கே வெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை போட்டுக்கிறலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதக்கி விடணும், நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் வதக்கும் போது இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுக்கிறலாம். பன்னீர் உடஞ்சிடாமல் மெதுவாக இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இங்கே பன்னீர் வறுபட்டுருச்சு. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, குடமிளகா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கெட்டி பதமாக வர அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பன்னீரை ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாயிடும். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ சோம்பு மிளகு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த சோம்பும் மிளகும் இது கூட நல்லா தூவிக்கங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கரலாம். பாருங்கள், கடாய் பெப்பர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி.